Radius of a cartwheel is 35 centimeter. How many revolution does it make in traveling a distance of 150? So நமக்கு இதுல இருந்து என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா radius of a cartwheel. cartwheelன்றது ஒரு வண்டியோட சக்கரம். ஸோ இதோட ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 35 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எத்தனை, அதாவது 154 மீட்டர்ஸ் போறதுக்கு இது எத்தனை வாட்டி ரெவல்யூஷன் பண்ணும், அதாவது இந்த வீல் எப்படி சுத்தணும்னு கேக்குறாங்க. ஸோ இது சுத்துறது, இப்படி சுத்துறது. ஸோ இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்னா, நமக்கு இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ, அந்த ரெவல்யூஷனுக்கு இந்த அளவு தெரியணும். ஸோ அளவு, இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா, அந்த ஃபார்முலா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னன்னா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல்ஸ் 2 பை ஆர். அதாவது 2 மல்டிப்ளைட் பை பைன்றது 22/7 எடுத்துக்கலாம், இல்லைன்னா 3.14ன்னு எடுத்துக்கலாம். மல்டிப்ளைட் பை ஆர். ஆர்ன்றது தான் ரேடியஸ். ஸோ ரேடியஸோட வேல்யூ வந்து 35. ஆர்ன்றது ரேடியஸ் ஈக்குவல். ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க 35 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம 22/7 எடுத்துக்கிறது இங்க ஈஸியா இருக்கும். என்னன்னா ஆல்ரெடி 35 வந்து 7 டைம்ஸ் டேபிள்ல வரும். ஸோ அதனால நம்ம அந்த இதுக்கே போயிடலாம். ஸோ விச் இஸ் 2 மல்டிப்ளைட் பை 22/7 மல்டிப்ளைட் பை 35 பார்த்தோம்னா 7 times 5 is 35. 5 times 2 is 10. 10 times 22 is 220. ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 220 சென்டிமீட்டர்ஸ். ஏன்னா இங்க 30 மீட்டர். ஸோ 220 சென்டிமீட்டர்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த இது மொத்தமா 220 சென்டிமீட்டர்ஸ் வந்து ஒரு ரெவல்யூஷனுக்கு போவோம். அப்போ வந்து எத்தனை ரெவல்யூஷனுக்கு 154 மீட்டர்ஸ்க்கு போகும்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது மீட்டர்ல இருக்கு, இது சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ 154 மீட்டர்ஸை வந்து சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு எப்படி பண்ணணும்னா இன்டூ 100. ஸோ 154 மல்டிப்ளைட் பை 100 போட்டோம்னா which is equals 154. இந்த ரெண்டு ஜீரோ இது கூட போட்டிருக்கோம், which is 15400 சென்டிமீட்டர். இப்போ இது டிவைட் பை இது பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 15400 டிவைடட் பை இந்த 220. ஏன்னா அது வந்து ஒரு ரவுண்டுக்கு 220 சென்டிமீட்டர் போகுது. அப்போ இவ்வளோ சென்டிமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ வேணும்னு நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ 0 கெட்ஸ் கேன்சல். ஸோ 22 இதுவும் டிவிஷன் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ விச் இஸ், நான் சிம்பிளிஃபிகேஷனே பண்ணிடுறேன். ஸோ 2 times 11 is 22. 2 times 7 is 14. ஒரு டிஃபரன்ஸ் 1 இருக்கும். 2 times 7 14 0. ஸோ இது ஈக்குவல்ஸ் 11 times 1 is 11. 11 times 7 is 77 and 0. அப்படின்னா 70 ரெவல்யூஷன்ஸ் போச்சுன்னா 154 மீட்டர் கிராஸ் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் வந்து 70 ரெவல்யூஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.